ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 4 கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ ஃபஸ்ட் டே வந்து போயிடுச்சு. ஸோ டே 1 கவுன்சிலிங்கில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டே 1 டேட் வந்து 20/7/2023. ஸோ மொத்தம் வேக்கண்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 5346, விஏஓவில் 425. ஓகேங்களா, மொத்தம் டோட்டலாக வந்துட்டு 5771 இதுதான் வந்துட்டு டோட்டல் வேக்கண்ட்டு. ஸோ அதில் டுடே வந்துட்டு எவ்வளோ ஃபில்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மொத்தம் மார்னிங் ஒரு 250, ஆஃப்டர்நூன் 250, மொத்தம் 500 வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 500 பேர் கவுன்சிலிங் கூப்பிட்ருந்தாங்க. அப்படின்னால் அதில் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 399 வேக்கண்ட்டும், விஏஓவில் 94 வேக்கண்ட்டும் வந்து இன்றைக்கி ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ மொத்தம் ஓவரால் 493 அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம்னா ஒரு ஆப்ஷன்ட்டில் 7 கணக்கை வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ டே பை டே வந்து இது வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. போக போக வந்துட்டு ஆப்ஷன்டிஸ் கொஞ்சம் அதிகமாகும். ஓகேவா, ஸோ ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த விஏஓ 94 வேக்கண்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த 94 எப்படி வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே, நார்மலாக வந்து ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. அதில் வந்துட்டு ஒவ்வொரு ஜென்ரல், இப்போ ஜென்ரலில் ஜென்ரல், பிசி ஜென்ரல், எம்பிசி ஜென்ரல், அந்த மாதிரி இதில் பார்த்தோம்னா, இப்போ ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்துட்டு விஏஓவில் வச்சுருந்த 66 வேக்கண்ட்டில் 42 வந்து இன்றைக்கே வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து ஃபில்லான டீட்டெயில்ஸ் தான். ஸோ இப்போ மீதி வந்து எவ்வளோ 24 வேக்கண்ட்டு தான் வந்துட்டு ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் விஏஓ வந்து இருக்குது. மேக்ஸிமம் அது நாளைக்கு ஃபில் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ பிசி ஜென்ரலில் இருக்குது பாருங்களேன். இப்போ 60ல் 11 வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ 11 ஃபில் ஆகிடுச்சுன்னா மீதி வந்து 49 இருக்கும். அந்த வேக்கண்ட்டு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா, அது மாதிரி வந்துட்டு அடுத்தடுத்து அப்படியே வந்துட்டு ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் நாளைக்கான வேக்கண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து விஏவை சூஸ் பண்ண மாட்டாங்க. அதில் ரெவன்யூ அப்படியே எடுக்கும்போது அது மாதிரி வந்து கொஞ்சம் குறையும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் 66ல் 42 ஃபில்லாக இருக்குது. பிசி ஜென்ரலில் 60ல் 11, எம்பிசி ஜென்ரலில் 43ல் 5 வேக்கண்ட் மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு விஏஓவில். ஓகேங்களா, ஸோ அதுலேயும் பாருங்களேன், இதான வந்து ஒரு நல்ல, ஏன்னா ஆரம்பத்தில் வந்துட்டு இப்போ பிசி முஸ்லீம் அதில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும். பட் இதில் வந்து வந்திருக்காங்க, விஏஓ எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு வேக்கண்ட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ விஏஓவில் வந்து என்னென்னா, அவங்க வந்து டிஸ்ட்ரிக் வந்து கேட்கும்போது அதை வந்து ஜென்ரலில் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேக்கண்ட் இல்லை அப்படின்னும் போது அவங்க வந்து கம்யூனிட்டியில் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்றைக்கே வந்துட்டு விஏஓ வந்துட்டு ஜென்ரல், அதாவது கம்யூனிட்டிலையும் வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எஸ்சி ஜென்ரலில் 33 வேக்கண்ட் இருக்குது. அதில் வந்து 2 வந்து இன்றைக்கி ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஓகே, இப்போ பிஎஸ்டிஎம் அதே மாதிரி ஜென்ரலில் 15ல் 12 ஃபில் ஆகிருக்கு பிஎஸ்டிஎம்மில். ஓகேங்களா, ஓகே, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 11 மொத்தம், அதில் 3 வேக்கண்ட் ஃபில் ஆகிருக்கு. அதே மாதிரி எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 8 வேக்கண்ட்டு, அதில் 2 ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு எஸ்சி ஜென்ரலில் 7ல் 1 ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஓகே, இப்போ விமன் கோட்டாவில் மொத்தம் எவ்வளோ வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ரலில் விமன் எடுப்பாங்க, மென் எடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து விமன் கோட்டாவில் மட்டும் எடுத்தவங்க இவங்க. ஓகேங்களா, ஓகே, அதுவும் விஏஓ போஸ்ட் மட்டும். அதில் வந்துட்டு ஜென்ரல் டர்ன் விமனில் வந்துட்டு 8 பேர் எடுத்திருக்காங்க 26ல். பிசி விமன், ஓகேங்களா, அதில் 24ல் 2 பேர் எடுத்திருக்காங்க. எம்பிசி ஜென்ரல் விமன் அதில் 16ல் ஒருத்தர் மட்டும் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதே வந்துட்டு பிஎஸ்டிஎம் இருக்கும், விமனாகவும் இருப்பாங்க. அது மாதிரி வந்து ஜென்ரலாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இதில் ஜென்ரல் டர்ன் விமனில் 6ல் 4 வேக்கண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அட்லாஸ்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா டுடே ஃபில்லான விஏஓ வேக்கண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 94 வேக்கண்ட் வந்து ஃபஸ்ட் டேலேயே வந்துட்டு ஃபில் ஆகிருக்கு. 500 பேரில் கிட்டத்தட்ட 20% பேர் வந்து விஏவை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கானது. ஸோ ஜென்ரல், ஓகேங்களா, ஸோ இந்த ஓவரால் எல்லா கம்யூனிட்டிலையும் ஜென்ரலில் வந்துட்டு எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் தான் வந்து இது. ஸோ ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் 821 வேக்கண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் 135 வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஓகே, கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு 4ல் ஒரு பங்கு மாதிரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பிசி ஜென்ரல் அதில் 685ல் 43, எம்பிசி ஜென்ரல் 519ல் 22, பிசிஎம் ஜென்ரலில் 82ல் 1,
எஸ்சிஏ ஜென்ரல் 82ல் 1, எஸ்சி ஜென்ரல் அதில் வந்துட்டு 385ல் 8 வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா. பட் ஆனால் இப்போ வரும்போது இப்போ இந்த இதில் வந்து இது பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து முன்னே வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் வந்து இப்போ வந்து போயிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா முன்னே வந்துட்டு இப்போ எப்படி இப்போ பாருங்கள், இவ்வளோ ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கில் இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கிறதே வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் தான். நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம். ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் அதில் பார்த்தோம்னா 52 வேக்கண்ட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது 221ல். பிசி ஜென்ரலில் 180ல் 12, எம்பிசி ஜென்ரலில் 138ல் 8 வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு பிஎஸ்டிஎம்மில். ஸோ பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 26 வேக்கண்ட் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் வந்துட்டு 1 தான் வந்து ஃபில் ஆகிருக்கு. எஸ்சி ஜென்ரலில் 101ல் 2 வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஓகே, என்ன இதில் ஒன்றுனா, இது வந்து ஒரு தவறான சொல்ல வரல, பட் மேக்ஸிமம் ஒன்றெல்லாம் வந்துட்டு கவுன்சிலிங்கில் இப்போ வந்து எஸ்சிஏ ஜென்ரலில் வந்து ஒருத்தவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிசி முஸ்லீம் ஜென்ரல் இதில் வந்துட்டு ஒருத்தர் வந்து எடுத்திருக்காங்க. இது மாதிரி வந்துட்டு மேக்ஸிமம் அந்த ஃபஸ்ட் டேயில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது கம்மியாக மீன்ஸ் மேக்ஸிமம் பிசி எம்பிசி எஸ்சியில் வந்து ஒருத்தர் 2 பேர் அப்படி அந்தளவுக்கு தான் வந்து இருக்கும். பட் இப்போ வந்துட்டு இந்தளவுக்கு ஒரு லைன் ஒரு 5-6 லைன் வந்து வரதே வந்துட்டு, அதாவது 5-6 கம்யூனிட்டியில் வந்துட்டு, அதாவது தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறதுல இவ்வளோ வரதே வந்துட்டு, அதாவது அப்போ வந்து கம்யூனிட்டி வைஸில் வந்துட்டும் எல்லா கம்யூனிட்டிலையுமே அந்தந்த கம்யூனிட்டியில் வந்து காம்படிஷன் வந்து ஹெவியாக போயிட்டுருக்கு அப்படின்றத வந்து இது காட்டுது அப்படின்றத சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு விமன். இது ஜென்ரல் உமன். ஓகேங்களா. ஸோ அதில் 329ல் 60 வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு. பிசி உமன் அதில் வந்துட்டு 283ல் 16, எம்பிசி உமன் 206ல் 8, பிசிஎம் உமன் 1 48 வேக்கண்டில். ஓகேங்களா. எஸ்சி ஏல 1, எஸ்சி உமனில் 4. ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து பிஎஸ்டிஎம். ஓகேங்களா. அவங்க பிஎஸ்டிஎம் வச்சுருப்பாங்க, விமனாகவும் இருப்பாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி வந்திருக்கிறதுல ஜென்ரல் 10ல் விமனில் 90 வேக்கண்ட் இருக்குது. அதில் வந்து 18 வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ பிசி உமனில் 66ல் 3, எம்பிசி உமனில் 72ல் 3. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 399 வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா, ஓவரால் டோட்டல் வந்து 493 வேக்கண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஓகே, இதே மாதிரி வந்துட்டு டெய்லி எவ்வளோ வந்து வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகுது, அதை வந்து எந்தெந்த கம்யூனிட்டி வைஸில் வந்து எவ்வளோ ஃபில் ஆகுது, நெக்ஸ்ட் எவ்வளோ ஆப்சன்டிஸ் வருது அப்படின்ற மாதிரி டெய்லி வந்து வீடியோ பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.